வெல்கம் பயல் ஸ்டூடெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 4வது லெசன் பார்க்குறோம். அதாவது அழகு 2ல் 4வது லெசன், அழகு 2ங்கிற அமைப்பில் 4வது லெசன் பார்க்குறோம். ஸோ 4வது லெசனோட பேர் பார்த்திங்கன்னா மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். ஸோ இந்த லெசனில் இன்றைக்கி நாம் விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங் பார்க்குற தலைப்பு என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா பல்கூட்டல்லில்கள். ஸோ அந்த பல்கூட்டல்லில்களை மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது ஏபிஓ இரத்த வகைகள். சரிங்களா, வாங்க உள்ள தலைப்புக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அனைத்து மனிதர்களுமே தன்னுடைய ஜீன்களை பற்றியும் தன்னுடைய மரபு கடத்தல் எப்படி ஒரு நோய் இன்னொரு மனிதரிடம் பரவுகிறது, நமது வாரிசுகளுக்கு பரவுகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வதில் அனைவருமே மிகுந்த ஆர்வம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த லெசன் இந்த மரபு பண்புகள் குரோமோசோம் ஜீன்கள் வழியாக எவ்வாறு கடத்தப்படுகிறது, என்னென்ன நோய்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இது எவ்வாறு ஓரளவு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றிய விளக்கங்களை தருவதால் இந்த பாடத்திட்டம். வாங்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உயிரியலின் ஒரு பிரிவான மரபியல் என்பது உயிரியல் பயாலஜி அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டில் உயிரியல் பிரிவில் மரபியல் என்பது ஜெனட்டிக்ஸ் என்பது மரபு வழி மற்றும் மாறுபாடுகளை பற்றி படிப்பதாகும். மரபு வழி, ஸோ ஒரு குணமானது ஒரு பண்பானது பெற்றோரிடமிருந்து சந்ததிக்கு செல்வதை மரபு வழி, இல்லை நமது தாத்தா பாட்டியிடமிருந்து கிராண்ட்பா கிராண்ட்மா, ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஸோ நம்மளுடைய வாரிசுகளுக்கு செல்லுதல். சரிங்களா, ஸோ அடுத்த சந்ததியில் செல்லுதல். சரிங்களா, இவ்வாறு ஒரு நோய் தொடர்ச்சியாக கடத்தப்பட்டு கொண்டே இருப்பதை மரபு வழிங்கிறோம். ரெண்டாவது மாறுபாடுகள். சரிங்களா, அப்போ அங்கே மாறுபாடுகள் அப்படிங்கிறது அந்த உயிரிகளில் தோன்றக்கூடிய மாறுபாடுகள் பிறந்ததற்கு பின் சுற்றுச்சூழல் மாற்றங்களினால், ஸோ பல்வேறு வேதிக்காரணிகள் இயற்பியல் காரணிகளின் தாக்கத்தினால் ஸோ உடலில் ஜீன்களில் மாற்றம் ஏற்பட்டு புதிய பண்புகள் தோன்றலாம். ஸோ இதை மாறுபாடுகள் என்று நம் நேரடியாக கூறலாம். ஸோ இவைகளை பற்றி இந்த லெசனை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தலைமுறையிலும் உயிரிகளின் பண்புகள் எவ்வாறு பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படுகின்றன என்பதை பற்றி இவ்வியல் விவரிக்கிறது. உண்மைதான், பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய பண்பானது அடுத்து வரக்கூடிய தன்னுடைய இளம் சந்ததிகளை எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதை பற்றியே இந்த பாடத்திட்டமானது விளக்குகிறது. மரபு கடத்தலின் அழகு மரபணு எனப்படும். சரிங்களா, ஜெனட்டிக்ஸினுடைய யூனிட். சரிங்களா, ஹெரிடிட்டியோட யூனிட். ஸோ மரபு கடத்தல்னா ஹெரிடிட்டி மரபு கடத்தலும் மரபு பண்பு அடுத்த தலைமுறை கடத்தப்படுவது ஹெரிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். இன்ஹெரிட்டன்ஸ் பண்புகள் கடத்தப்படுதல். ஸோ இந்த மரபு கடத்தலின் அழகு யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்கள். அப்போ ஜீன்கள் வழியாக தான் அடுத்த தலைமுறைக்கு அந்த பண்புகள் கடத்தப்படுகிறது. ஆக இது உயிரிகளின் தனித்தன்மையை நிர்ணயிக்கும் மரபியல் காரணியாகும். ஸோ இப்போ ஜீன்கள் தான் ஒரு மனிதனுடைய தனித்தன்மையவே நிர்மாணிக்குது. ஒரு மனிதன் சிரித்த முகம் கொண்டவனா, சற்று கடினமான முகம் கொண்டவனா, ஒரு சாதாரண முக அமைப்பு கொண்டவனா, இல்லை சற்று கோபம் கொண்டவனா, இவ்வாறு பல்வேறு உடல் மனநிலையோடு காணப்படக்கூடிய அந்த தோற்றங்களை தருவது இந்த ஜீன்களே. ஆக இது உயிரிகளின் தனித்தன்மையை நிர்ணயிக்கும் மரபியல் காரணியாகும். ஒரு உயிரினுடைய தனித்தன்மை, சரிங்களா, அதற்குனுடைய சிறப்பு பண்பை நிர்ணயிப்பதே மரபியல் காரணியாகும். சந்ததிகளுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டின் தன்மையின் அளவே மாறுபாடாகும். சந்ததிகளுக்கும் அவர்தம் பெற்றோர்களிருந்து சந்ததி உருவாகிறது. அப்போ அந்த சந்ததிகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டு தன்மையின் அளவே மாறுபாடாகும். ஸோ பெற்றோருக்கும் அந்த குழந்தைக்கும் இடையில சின்ன சின்ன மாறுபாடு நிச்சயம் இருக்கும். பெற்றோருக்கும் தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு இடையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஸோ அந்த அளவு கூடுதலாக இருந்துச்சுன்னா மாறுபாடு கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லுவோம். வேரியேஷன் மாறுபாடு கூடுதலாக இருக்கும்போது, ஓரளவு மட்டும் இருந்துச்சுன்னா ஸோ அது அளவான மாறுபாடுன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆக சந்ததிகளுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டின் அளவே மாறுபாடாகும். ஸோ இந்த பாடத்தில் மனித இரத்த வகைகளை மேற்கோளாக கொண்டு பல்கூட்டு அல்லீல்கள், மனிதன், பூச்சிகள், பறவைகள் நடைபெறும் பால் நிர்ணய முறைகள்,
பால் சார்ந்த மரபு கடத்தல், மரபியல் நோய்கள், குரோமோசோம் அல்லாத மரபு கடத்தல், மனித இன மேம்பாடு அடைய, சரிங்களா, மனித இனத்தை மேம்பாடு அடைய செய்ய உதவும் முறைகளான இன மேம்பாட்டியல், சூழல் மேம்பாட்டியல், சூழ்நிலையியல், புறத்தோற்ற மேம்பாட்டியல் ஆகியவை பற்றி இந்த பாடத்திட்டம் விளக்குகிறது. சரி, முன்னாடி ஃபஸ்ட்டு 4.1 என்னங்க, பல்கூட்டு அல்லீல்கள். சரி, என்ன சொல்லுங்கள், பல்கூட்டு அல்லீல்கள். ஸோ மல்டிபிள்னு சொல்லுவோம். மெண்டலிய மரபு கடத்தலின்படி, சரிங்களா, அப்போது மரபு கடத்தல் அப்படிங்கிறத பற்றிய தகவல்களை நிறைய அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாத்துலேயும் இவங்க நிறைய பேர் சொன்ன கருத்தில் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மிக பிடித்தமான, நம்பகத்தன்மையான, சரிங்களா, முழுமையான துல்லியத்தன்மை கொண்டது மெண்டலியினுடைய இந்த மரபு கடத்தல் சார்ந்த, மரபியல் சார்ந்த தகவல்கள். அதன்படி அவர் சில கருத்துக்களையும் சில விளக்கங்களையும் சில அறிவியல் உண்மையை சொல்லியிருக்கார். அவர் இந்த கடத்தல் பண்புகளை பற்றி சொல்லியிருக்கார். அந்த மெண்டலிய மரபு கடத்தலின், மெண்டலியன் விதிகளின்படி மரபு கடத்தலின் படி அனைத்து மரபணுக்களும் இரு மாற்று வடிவங்களை கொண்டது. 2 வெவ்வேறு வடிவங்களை கொண்டதுங்கிறாங்க. அனைத்து மரபணுக்களுக்கும் 2 வடிவங்களுக்கு இரு மாற்று வடிவங்களை கொண்டுள்ளன. சரிங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓங்கு பண்பு டாமினன்ட்னு சொல்லும், இன்னொன்று ரிசசிவ் அதாவது ஒடுங்கு பண்புன்னு சொல்லும். அப்போ 2 மாற்று, அதாவது அனைத்து மரபணுக்களுக்கும் 2 மாற்று வடிவங்கள் என்ன, ஒன்று ஓங்கு பண்பு, இன்னொன்று ஒடுங்கு பண்பு. ஓங்கு பண்பை டாமினன்ட்னு சொல்லும், ஒடுங்கு பண்பை ரிசசிவ்னு சொல்லும். ஓங்கு பண்பை டாமினன்ட்டு, ஒடுங்கு பண்பு ரிசசிவ்னு சொல்லும். எப்பொழுதுமே ஒரு பண்பு அடுத்த தலைமுறை கடத்தப்படும் போது ஓங்கு பண்புகள் மட்டும் இருந்தால் ஓங்கு பண்பு தன்மை வரும். அதே மாதிரி ஓங்கு பண்பும் ஒடுங்கு பண்பும் கலந்துருந்துச்சுன்னா, ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு 2 கலந்துருந்துச்சுன்னா அங்கேயும் ஓங்கு பண்பு தான் சிறந்து நிற்கும். ஒடுங்கு பண்பு 2 கலந்துருந்துச்சுன்னா ஒடுங்கு பண்பு தான் வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்ன கான்செப்ட்லேருந்து, ஓங்கு பண்பே எப்பொழுதுமே உயர்ந்து நிற்கும். சரிங்களா, ஓங்கு பண்பே உயர்ந்து நிற்கும். டாமினன்ட் கேரக்டர் தான் உயர்ந்து நிற்கும். ரிசசிவ் வேலை செய்யாது. டாமினன்ட் கூட இருந்தால் ரிசசிவ் வேலை செய்யாது. அதாவது ஓங்கு பண்பு உடன் ஒடுங்கு பண்பு இருந்துச்சுன்னா ஓங்கு பண்பு தான் வேலை செய்யும். ஒடுங்கு பண்பு செயலற்றுகிறது, உண்மை, செயல்படாது. ஆனால் 2 ஒடுங்கு பண்பு ஒன்றாக இருந்தால் அது செயல்படும். அடுத்த மரபு கடத்தல் செயல்படும். ஒரு ஓங்கு பண்பும் ஒரு ஒடுங்கு பண்பும் 2ம் கலந்திருந்தால் ஓங்கு பண்பு மட்டுமே நிலைத்தில்லை, ஓங்கு பண்பு மட்டுமே ஓங்கி நின்று தன்னுடைய வேலை செயலாற்றும், ஒடுங்கு பண்பு செயலிழந்துவிடும். இந்த கான்செப்டை மறக்காதீங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய பதில் இந்த கான்செப்ட் தான் உங்களை நன்றான நினைவுத்துடன் உங்களுக்கு நிறைய மனப்பாடம் செய்வதற்கு உதவும். பாருங்கள், போகலாம். அவை ஓங்கிய மற்றும் ஒடுங்கிய அல்லீல்களாகும். எடுத்துக்காட்டு, நெட்டை மற்றும் குட்டை. இந்த மெண்டல் பார்த்திங்கன்னா 2 தாவரத்தை எடுத்திருப்பார். பைசம் சட்டைங்கிற பட்டாணி செடி எடுத்திருப்பார். அதில் நெட்டையான தாவரம், குட்டையான தாவரம் 2 நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. நெட்டை தாவரம், குட்டை தாவரம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. நெட்டையை என்ன சொல்லுவார், டால்னு சொல்லுவார். குட்டையை டார்ஃப்னு சொல்லுவோம். அந்த நெட்டையை டாலுங்கிறதுக்கு அந்த கேபிட்டல் டி போட்டிருப்பான். இங்கே பாருங்குது, போட்டிருக்க கேபிட்டல் டீங்கிறது டால்னா உயரம். குட்டையை டார்ஃப்னு சொல்லுவோம். அது டி. இது டார்ஃப்னா டி வரும், இது ஸ்மால் டி கொடுத்துறாங்க. கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இப்போ இந்த கேபிட்டல் டீங்கிறது ஓங்கு பண்பு, ஸ்மால் டீங்கிறது ஒடுங்கு பண்பு. இந்த 2 கலந்துருந்துச்சுன்னா, அதாவது கேபிட்டல் டீயும் ஸ்மால் டி 2 கலந்ததுன்னா இந்த கேபிட்டல் டி மட்டுமே செயல்படும், ஸ்மால் டி செயலிழந்து விடும், வேலை செய்யாது. சரிங்களா, ஏன்னா ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பை மிரட்டிடும். அதனால் ஒடுங்கு பண்பு எந்த வேலையும் செய்யாமல் மிரண்டு போய் கம்முன்னு உட்காந்துக்குதுதான் மெசேஜ். பாருங்கள், இதில் ஓங்கி அல்லீல்கள், அதாவது டாமினன்ட் அல்லீல்கள் இயல்பானவை மற்றும் ஒடுங்கி அல்லீல்கள் திடீர் மாற்றம் அடைந்தவை. சரிங்களா, அப்போது இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஓங்கு பண்பு என்றுமே நம்ம உடம்பில் நல்ல என்ன சொல்கிறதுங்க, நம்மளுக்கு நல்லதே செய்யும். எந்த அளவுக்கு ஓங்கு பண்பு நம்ம உடம்புல, ஓங்கு ஜீன்கள், ஓங்கு பண்புகள் உயர்ந்து நிற்கிறதோ நமது உடலில் வளமான உடல் அமைப்பு அமையும். அப்படி இல்லாமல் ஓங்கு பண்பு செயலிழந்து ஒருவேளை எதிர்பாராத விதமாக ஒடுங்கு பண்புகள் செயல்பட்டால் உடலில் பல்வேறு விதமான கோளாறுகள் ஏற்படும், பிரச்சனைகளும் பல்வேறு விதமான கோளாறுகள் ஏற்படும். இங்கே பாரு, ஆக ஓங்கிய அல்லீல்கள் இயல்பானவை, கூடவே ஒடுங்கிய அல்லீல்கள், அதாவது
ரிசசிவ் ஜீன்னு சொல்லுவோம். ரிசசிவ், சரிங்களா, ரிசசிவ்னு சொல்லுவோம். இந்த ரிசசிவ் அப்படிங்கிற அந்த ஒடுங்கிய அல்லீல்கள் திடீர் மாற்றம் அடைந்தவை. அது அவ்வளோ நல்லதல்ல. திடீர் மாற்றம்னா அந்த ஜீன்களில் ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்குது, ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அந்த ஜீன்களினுடைய உள்ள அந்த வேதி அமைப்பில் ஏதாவது மாற்றங்கள் நடந்து அந்த ஜீனே ஒரு மாதிரி பழுதடைந்திருக்கலாம். ஆக திடீர் அடைந்தவை. ஒரு மரபணு பல முறை திடீர் மாற்றம் அடைந்து பல மாற்று வடிவங்களை உருவாக்குகிறது. சில சமயங்களில் ஒரே மரபணுவில் பல முறை திடீர் மாற்றம் நடக்கும். இல்லைங்களா, இன்றைக்கி ஒரு திடீர் மாற்றம், நாளைக்கு ஒரு திடீர் மாற்றம், நாளானை ஒரு திடீர் மாற்றம், அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ச்சியாக திடீர் மாற்றம் நடைபெறும். இவ்வாறு ஒரே மரபணுவில் பல முறை திடீர் மாற்றம் நடைபெற்று பல மாற்று வடிவங்களை உருவாக்குறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்று வடிவங்கள். இதுக்கு முன்னாடி 2 மாற்று வடிவம் தான் பார்த்தேன். ஓங்கு மாற்று வடிவம், ஒடுங்கு மாற்று வடிவம் 2 பார்த்தேன். ஆனால் சில ஓங்கு ஒடுங்க தவிர வேறு சில இந்த மாதிரி பல்வேறு விதமான வடிவங்கள் தோன்றலாம்னு ஒரு கருத்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் ஒத்த குரோமோசோம்களின் ஒரே மட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பை கட்டுப்படுத்துகின்ற 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் காணப்பட்டால் அவை பல்கூட்டு அல்லீல்கள் என்றும், இவை கடத்தப்படக்கூடிய அந்த மரபு கடத்தலை பல்கூட்டு மரபு கடத்தல் என்கிறோம். ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு குரோமோசோமை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் தேர்ந்தெடுத்து அது குறிப்பிட்ட மட்டம்னு சொல்லலாம். ஒரே மட்டம். ஒரு குரோமோசோமு அதில் குறிப்பிட்ட பகுதி வந்து ஒரே மட்டம்னு சொல்லுவோம். ஒரே மட்டத்தை தேர்ந்துட்டால் அந்த மட்டத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட பண்பை கட்டுப்படுத்துகின்ற, சரிங்களா, இப்போ சிரிக்கிறோம்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு சில ஜீன்கள் இருக்கும். கோபப்படுறோம்னா அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு சில ஜீன்கள் இருக்கும். எப்பொழுதுமே ஒன்று மைண்டில் வச்சுங்க, நமது உடம்புல ஒரு முக்கால்வாசியான பண்புகள், அதிகப்படியான பண்புகளை கட்டுப்படுத்துவதற்கு 2 ஜீன்கள் வேணும். சரிங்களா, அதிகப்படியான பண்புகளை கட்டுப்படுத்துவதற்கு 2 ஜீன்கள் வேணும். ஆனால் சில பண்புகளுக்கு மட்டும் 3 ஜீன்கள், 4 அல்லது அதற்கு மேற்பட்ட ஜீன்கள் அங்கே தேவைப்படுகிறது. சரிங்களா, ஒரு பண்பை கட்டுப்படுத்துறதுக்கு 3 ஜீன்கள்லேருந்து 5 ஜீன்கள் அல்லது பல ஜீன்கள் தேவைப்படும் ஒரு பண்பை கட்டுப்படுத்துறதுக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி 3 ஜீன்களோ இல்லை 3க்கு மேற்பட்ட பல ஜீன்களோ அல்லீல்களோ ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பண்பை மட்டும் கட்டுப்படுத்தினால், சரிங்களா, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பண்பை கடத்துகிறது இல்லை குறிப்பிட்ட பண்பை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், பல்கூட்டு மரபு கடத்தல் என்போம். அடுத்த தலைமுறைக்கு அந்த பண்பு கடத்தப்படுதுன்னா பல்கூட்டு மரபு கடத்தல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பண்பு 2-3 ஜீன்கள் சேர்ந்து 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஜீன்கள் சேர்ந்து கட்டுப்படுத்தினா பல்கூட்டுன்னு சொல்லுவோம். பல ஜீன்கள், பல அல்லீல்கள் கூட்டாக இணைந்து ஒரு பண்பை கட்டுப்படுத்தினால் பல்கூட்டு அல்லீல்கள் என்கிறோம். ஏன்னா இவ்வளோ தூரம் ஏன் டீப்பாக சொல்கிறேன்னா இனிமேல் நடத்துகிறத அப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த பல்கூட்டு அல்லீலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ரத்தம். நம்ம உடம்புல ரத்த அணுக்கள் உருவாது இல்லைங்களா, ரத்த அணுக்களை வந்து உருவாக்குறதுக்கு 3 ஜீன்கள், 3 அல்லீல்கள் பங்காற்றுது. சரிங்களா, அப்போ அந்த 3 அல்லது அதற்கு மேற்பட்டும் வரலாம். நம்ம புக்கில் 3 தான் கொடுத்துருக்குறாங்க இல்லை. ஸோ 3 ஜீன்கள் ஒன்று சேர்ந்து ரத்தம் என்கின்ற அந்த ஒரு பண்பை என்ன பண்ணுங்க உருவாக்குகிறது. இல்லை அடுத்த தலைமுறைக்கு அந்த 3 பண்புகள் 3 ஜீன்கள் கடத்தப்பட்டு அவர்கள் உடம்பில் ஸோ அந்த ரத்தம் உருவாகிறது. இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் ஒத்த குரோமோசோம்களின் ஒரே மட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பை, ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை கட்டுப்படுத்துகின்ற 3 அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் காணப்பட்டால் அந்த வகையான அல்லீல்களை பல்கூட்டு அல்லீல்கள் எனலாம். இவை கட்டுப்படுத்துதல், இவை எந்த பண்பை கட்டுப்படுத்துதோ அந்த பண்பை பல்கூட்டு மரபு கடத்தல் என்ன அழைக்கிறோம். 3 மார்க் நோட் பண்ணி சரிங்களா, வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி. பல்கூட்டு அல்லீல்கள்லாம் இது பாரு. சரி, இப்போ இங்கே பாருங்கள் அடுத்தது. ஸோ இதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். பாரு, அடுத்த தலைப்பு மனித இரத்த வகைகள். சரிங்களா, இந்த பல்கூட்டு அல்லீல்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதற்கு பல்கூட்டு அல்லீல்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இரத்த வகை. மனித இரத்த வகை இருக்குங்களா. ஸோ மனித இரத்த வகை வந்து உருவாகிறதுக்கு 3 ஜீன்கள், 3 அதை அப்புறம் பார்க்கலாம் என்னென்ட்டு. ஸோ பல ஜீன்கள் ஒன்று சேர்ந்து இரத்த வகையை உருவாக்குது, கட்டுப்படுத்துது. பார்க்கலாம் என்னென்னு பாருங்கள். ஹியூமன் பிளட் குரூப்ஸ், மனித இரத்த வகைகள் என்னென்னு பார்க்கலாம். மனிதனிலும் பல்கூட்டு அல்லீல்கள் காணப்படுகிறது. பார்த்தீங்களா, மனிதன்லேயும் பல்கூட்டு அல்லீல் இருக்குது.
இப்போ நம்ம எந்த தலைப்பு கீழே பல்கூட்டு அல்லியல் படிக்கிறோம்? இரத்த வகைகளில் படிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக மனித ரத்தமானது பல்கூட்டு வகைங்கிறதுல பங்கேற்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், குறிப்பாக பல்வேறு இரத்த வகைகளின் மரபு கடத்தலை கூறலாம். சரிங்களா? பல்வேறு இரத்த வகைகளின் மரபு கடத்தலை கூறலாம். இரத்த வகை அடுத்த தலைமுறை கடத்தப்படுதுங்களா? ஸோ அதை மரபு கடத்தலை கூறலாம். ஸோ இங்கே எதிர்பொருள் தூண்டிகள் மற்றும் எதிர்பொருள்கள் பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் இரத்த வகையின் மரபு கடத்தல் எழுதலாம். சரிங்களா? ஸோ ஒரு ரத்தம் எடுத்துட்டிங்கன்னா ஏ இரத்த குரூப்பு, பி இரத்த வகை, ஓ இரத்த வகை, இல்லை ஏபி இரத்த வகை, இது மாதிரி 4 இரத்த வகைகள் கூறலாம். நீங்கள் எந்த இரத்த வகை கேட்டாலும் சரி, அதில் ஆன்டிஜன் இருக்கும். ஆன்டிஜன் அப்படிங்கிறது எதிர்பொருள். சரிங்களா? அது ரத்த சிவப்பணுக்கு மேலே ஒட்டி இருக்கும். ரத்த சிவப்பணு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு மேலே இப்போ இது ரத்த சிவப்பணு அப்படின்னா, ஸோ இதில் இந்த ஆன்டிஜன் ஒட்டியிருக்கு. இது ஆன்டிஜன், அதாவது எதிர்பொருள் தூண்டின்னு சொல்லுவோம். இதான் எதிர்பொருள் தூண்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எதிர்பொருள் தூண்டி. இது இருக்குல்ல, இதுதான் எதிர்பொருள் தூண்டி. ஸோ அது எல்லா ரத்த வகையிலையுமே அந்த எதிர்பொருள் தூண்டி இருக்கும். ஓ ரத்த வகையை தவிர மற்றபடி ஏ, பி, ஏபி மூணுலேயுமே எதிர்பொருள் தூண்டி பொதுவாக இருக்குது. ஏ ரத்த வகைனா ஏ எதிர்பொருள் தூண்டி இருக்குது. பி ரத்த வகைனா பி எதிர்பொருள் தூண்டி இருக்கும். ஏபி வகைனா ஏபி எதிர்பொருள் தூண்டி இருக்குது. சரிங்களா? ஓ வகையில் மட்டும் அந்த ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கு மேலே எதிர்பொருள் தூண்டி இருக்காது. புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்போ இது அப்போ எதிர்பொருள் தூண்டி, அதாவது ஆன்டிஜன்னு சொல்லும். ஆன்டிஜன், அந்த ஆன்டிஜன் ரத்த சிவப்பணு ஆர்பிசி மேலே ஒட்டியிருக்கும். அப்போ ரத்த வகையில் ஆர்பிசிங்கிறது அந்த எதிர்பொருள் தூண்டி காமன். இன்னொன்று ஆன்டிபாடி, எதிர்பொருள்னு சொல்லும். சரிங்களா? அதாவது உடம்புக்குள்ள தேவையில்லாத ஆன்டிஜன்கள், எதிர்பொருட்கள் அதை அழிக்கக்கூடிய பொருள் எதிர்பொருள்னு சொல்லும். ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். அதுவும் இருக்கும். அப்போ ரத்த வகையில் என்ன இருக்குதுங்க? ஆன்டிஜனும் இருக்குது, ஆன்டிபாடி இருக்குது. ஆன்டிஜனை எதிர்பொருள் தூண்டின்னு சொல்லுவோம், ஆன்டிபாடியை எதிர்பொருள்னு சொல்லும். சரிங்களா? இப்போ ஒரு மனிதனுடைய ரத்தம், சரிங்களா, ஒரு மனிதனோட ரத்தம் எடுத்துக்கலாம். ஒரு மனிதனோட ரத்தம் ஏ ரத்த வகைன்னு எடுத்துக்கலாம். ஒரு மனிதன் ஏ ரத்த வகை, ப்ளட் குரூப்பை செக் பண்ணால் ஏ குரூப்னு காட்டுது. ஸோ அவனுடைய உடம்பில் நீங்கள் ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை பரிசோதிக்கிறீங்க. அதாவது ரத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்லை எடுத்து, ரத்த சிவப்பணுவை எடுத்து பரிசோதிச்சிங்கன்னா அந்த ஆர்பிசி செல்லுக்கு மேலே ஆன்டிஜன் இருக்கும். அந்த ஆன்டிஜன் பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன். ஏ ரத்த குரூப்னா ஏ ஆன்டிஜன் இருக்கும். அதே சமயத்தில் அதே மனிதனுடைய ரத்தத்தில் எதிர்பொருள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரத்த குரூப்னா பி ஆன்டிபாடி இருக்குது. பார்த்தீங்களா எப்படின்னு? பார்த்தீங்களா எதிராக இருக்குது. ஏ ரத்த குரூப்னா பி ஆன்டிபாடி இருக்கும். இதே பி ரத்த குரூப்னா அங்கே ஆன்டிஜன் பி ஆன்டிஜன் இருக்கும். ஆனால் அங்கே அவங்க ரத்தத்தில் ஆன்டிபாடி எதிர்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிபாடி இருக்கும், ஏ எதிர்பொருள் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி அதே ஏபி ரத்த வகைன்னு எடுத்துங்க. ஏபி ரத்த வகைனா அவங்களுடைய ரத்த சிவப்பணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்கும். ஆனால் அவங்க ரத்தத்தில் ஆன்டிபாடி எதிர்பொருள் இருக்காது. சரிங்களா? ஏ ஆன்டிபாடியோ பி ஆன்டிபாடியோ, ஏ எதிர்பொருளோ பி எதிர்பொருளோ, ஸோ அவங்களுடைய ரத்தத்தில் இருக்காது, எதிர்பொருள் மட்டும் இருக்காது. ஏபிஓ ரத்த குரூப்பில் என்ன இருக்காதுங்க? எதிர்பொருள் இல்லை. அது உங்களுக்கு தெளிவு எழுதணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓ ரத்த வகை, யாரெல்லாம் ஓ ரத்த வகை இருக்குதோ, ஓ ரத்த வகையில் அவங்களுடைய ரத்த சிவப்பணுக்கு மேலே பார்த்திங்கன்னா எதிர்பொருள் தூண்டி இருக்காது. அதாவது ஆன்டிஜன் இருக்காது. ஆனால் அவங்க அதே ஓ குரூப்புடைய ரத்தத்தில் பார்த்திங்கன்னா ஏ ஆன்டிபாடி இருக்கும், பி ஆன்டிபாடி ரெண்டும் இருக்கும். அதாவது எதிர்பொருள் ஏ ஆன்டிபாடி பி ஆன்டிபாடி, ஏ எதிர்பொருள் பி எதிர்பொருள் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. சரிங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். இனி இதை வச்சு தான் காயினகத்தை போகிற வாங்க உள்ள ரெண்டு பார்க்கலாம். ஸோ எதிர்பொருள் அறிந்துவதன் மூலம், ஸோ எதிர்பொருள் தூண்டிகள், எதிர்பொருள் தூண்டின ஆன்டிஜன், எதிர்பொருள் ஆன்டிபாடி. ஸோ இந்த ரெண்டு அந்த ரத்தத்தில் இருக்கிறத வச்சு என்ன ரத்த வகைன்னு, மரபு கடத்தல் என்னென்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். இரத்தத்தில் காணப்படும் பகுதி பொருட்கள், அதன் வகைகள், இரத்த எதிர்பொருள் தூண்டிகள், எதிர்பொருட்கள் பற்றி நாம் ஏற்கனவே 11ஆம் பாடத்திட்டத்தில் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபிஓ ரத்த வகைகள், இதை பற்றி பார்க்கலாம். 4.2.1 பார்க்கலாம். பல்கூட்டு அல்லீல்களான ஏபிஓ ரத்த வகைகளின் மரபு கடத்தல். பல்கூட்டு அல்லீல்களான ஏபிஓ. ஸோ பல்கூட்டு அல்லீல்கள் தான் ஏபிஓ ரத்த வகையை
தீர்மானித்து அடுத்த தலைமுறை கடத்துகிறது, மரபு கடத்தலை கொடுக்குறீங்க பாரு. ஒரு மனிதனின் ரத்தம் இன்னொரு மனிதனின் ரத்தத்திலிருந்து வேதிப்பொருட்களின் அடிப்படையில் வேறுபடுகிறது. சரிங்களா? 2 மனிதர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ரத்தத்தில் வேதிப்பொருட்கள் வேறுபடும். சரிங்களா? அந்த வேதிப்பொருட்களே ஒரு மனிதன் ரத்தத்தையும் இன்னொரு ரத்த மனிதனையும் வேறுபடுத்துகிறது. சரிங்களா? ஸோ பொருத்தமில்லாத 2 இரத்த வகைகள். பொருத்தமில்லாததுன்னா இப்போ ஏ இரத்த வகையும் பி இரத்த வகை, பி குரூப் பெர்சனுடைய ரத்தத்தையும் ஏ குரூப் பெர்சனுடைய ரத்தத்தையும், ஏ குரூப் பி குரூப், இந்த 2ஐயும் கலந்தீங்கன்னா பொருத்தமில்லாத ரத்தம். இந்த 2 கலந்ததுன்னா ரத்தம் உறைந்து விடும். இங்கே பாரு, பொருத்தமில்லாத ஒத்து வராத 2 இரத்த வகைகளை ஒன்றாக நீங்கள் கலக்கினால் அதில் உள்ள இரத்த சிவப்பு செல்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இரத்த செல் திரட்சி ஏற்படுத்துகிறது. இரத்த செல் திரட்சினா இரத்த செல்கள் உறைந்து போடும், ரத்தம் கெட்டியாகி விடுதல், இரத்த செல்கள் திரண்டு விடுதுன்னா கெட்டியாகி விடுதல், ரத்தம் உறைஞ்சி போயிருங்க. ஒரே இரத்த வகை ஏ இரத்த வகையோட அதே ஏ இரத்த வகையை கலந்தீங்கன்னா ரத்தம் உறையாது. ஏ இரத்த வகையோட பி இரத்த வகையை கலந்தீங்கன்னா உடனடியாக ரெண்டு ரத்தமே ஒன்று சேர்ந்து இரத்த செல்கள் ரத்தமும் உறைந்து விடுகிறது, திரண்டு விடுகிறது. இரத்த சிவப்பு செல்லின் மேற்புறச்சவ்வு எபித்தீலிய செல்களில் காணப்படும் எதிர்பொருள் தூண்டியின் காரணமாக வேதிப்பொருட்களின் வேறுபட்ட தன்மை நிர்ணயிக்கப்படுகிறது. சரிங்களா? இதில் 2 முக்கிய காரணிகள் பங்காட்டுது. இரத்த சிவப்பணு இருக்கு இல்லைங்களா, ஆர்பிசி, அந்த ஆர்பிசி செல்லின் மேற்புறத்தில் மேற்சவ்வு இருக்கும். இரத்த சிவப்பு செல்லினுடைய மேற்புறச்சவ்வு எபித்தீலியல் செல்களின் காணப்படும் எதிர்பொருள் தூண்டியின் காரணமாக. அதே மாதிரி எபித்தீலியல் செல்களை இரத்த சிவப்பு செல்லின் மேலே இருக்கக்கூடிய மேற்புறச்சவ்வும் ஒரு மாறுபாடத்தை கொடுக்கும். கூடவே அதே எபித்தீலியல் செல்களில் காணப்படும் எதிர்பொருள் தூண்டிகள், அதே இரத்த சிவப்பணுவில் எபித்தீலியல் செல்கள் இருக்கும். ஸோ அதில் காணப்படக்கூடிய எதிர்பொருள் தூண்டியின் காரணமாக, ஆன்டிஜன்களின் காரணமாக வேதிப்பொருட்களின் வேறுபட்ட தன்மை நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ இந்த இதை சிலர் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். டாக்டர் கார்ல் லேண்ட்ஸ்டெய்னர் என்பவர் மனித இரத்தத்தில் உள்ள ஆர்பிசியின் புறப்பரப்பில், ஏற்கனவே நான் சொன்னேன், இது இரத்த சிவப்பணு ஆர்பிசி, இதுக்கு மேலே இருக்கிறது எதிர்பொருள் தூண்டி, இது எதிர்பொருள் தூண்டின்னு சொல்லுவோம். இந்த பேர் தான், இது எதிர்பொருள் தூண்டி. சரிங்களா? இப்போ பாருங்கப்போ. அப்போ லேண்ட்ஸ்டெய்னர் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்பிசி இரத்த சிவப்பணுவின் மேற்புறத்தில் எதிர்பொருள் தூண்டி ஏ மற்றும் எதிர்பொருள் தூண்டி பி, இந்த மாதிரி 2 அமைப்பு இருக்குதுங்கிறாங்க. 2 ஆன்டிஜன் இருக்குதாமா. சரியா? மொத்தத்தில் அது ஏ குரூப்புனா ஏ எதிர்பொருள் தூண்டி இருக்கு, பி குரூப்னா பி. அவங்க பொதுவாக சொல்லிட்டாங்க, மொத்தத்தில் ஆர்பிசியின் மேற்பரப்பில் ஏ எதிர்பொருள் தூண்டியும் இருக்கும், அதே மாதிரி பி எதிர்பொருள் தூண்டியான 2 வகையான எதிர்பொருள் தூண்டில் இருப்பதை கண்டறிந்தாள். கார்ல் லேண்ட்ஸ்டெய்னர் கண்டுபிடிச்சார். சரிங்களா? அப்போ அந்த எதிர்பொருள் தூண்டி ஆன்டிஜன், எதிர்பொருள் தூண்டிங்கிறது ரத்த சிவப்பணு மேலே தான் இருக்குது, மறந்துடாதீங்க, தெளிவாக பார்த்துங்க. எதிர்பொருளியல் தூண்டிகள் இருத்தல் அல்லது இல்லாமல் இருத்தல். எதிர்பொருள் தூண்டி இருந்தால் அதுக்கு ஒரு பேர், எதிர்பொருள் தூண்டி இல்லைன்னா அதுக்கு ஒரு பேர். சரிங்களா? ஸோ எதிர்பொருள் தூண்டி இருத்தல் அல்லது இல்லாமல் இருத்தல் அடிப்படையில் ஏ இரத்த வகை, பி இரத்த வகை, ஓ இரத்த வகை என 3 இரத்த வகைகளாக கண்டறிந்துள்ளனர். மொத்தமாக ஏபிஓ அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக ஏபிஓ இரத்த குரூப்புன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இதை தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா, இந்த இரத்த தொகுதி தனிப்பட்ட முறையில் பிரிச்சிங்கன்னா 4 குரூப் வரும். ஏ இரத்த தொகுதி, பி இரத்த தொகுதி, ஏபி இரத்த தொகுதி, ஓ இரத்த தொகுதி. மொத்தம் 4 ரத்தம் இருக்குங்க. சில பேர்த்தில் ஏ குரூப் இருக்கும், சில மனிதர்கள் பி குரூப் இருக்கும், சில குரூப்பில் ஏபி இரத்த வகை இருக்கும், சிலதில் ஓ இரத்த வகை இருக்கும். சரிங்களா? அதை நம்ம எதுன்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் ஷார்ட்டில் ஏபிஓன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ ஏ இரத்த வகை, பி இரத்த வகை, ஓ இரத்த வகைன்னு 3 பிரிக்கப்பட்டுள்ளது என ஏபிஓ என கார்ல் லேண்ட்ஸ்டெய்னர் அப்படி கண்டுபிடிச்சார். இங்கே பாருங்கள், இதில் ஓ வகை என்பவர்கள், ஓ வகை யாருடைய உடம்புல ஓ இரத்த வகை பிளட் குரூப் இருக்கும், ஓ இரத்த வகை இருக்காங்களோ, ஓ பிளட் குரூப் இருக்கிறாங்களோ, ஸோ அவங்களை கொண்டாடி பொது கொடையாளர்கள் என்கிறோம். ஏன் அப்படின்னா ஓ இரத்த குரூப்பில் அவங்களுடைய இரத்த சிவப்பணுவுக்கு மேலே அந்த ஏ
எதிர்பொருள் தூண்டியோ இல்லை பி எதிர்பொருள் தூண்டியோ கிடையாது. அப்போ ஓ ரத்த குரூப்பில் ரத்த சிவப்பணுக்கு மேலே எந்த எதிர்பொருள் தூண்டியும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய ரத்தத்தில் சீரத்தில் நீங்கள் எடுத்து ஆராய்ஞ்சிங்கன்னா சரிங்களா, ஆன்டிபாடி இருக்குது. ஏ ஆன்டிபாடி, பி ஆன்டிபாடி. அதாவது ஆன்டிபாடி இருக்குது, அதாவது எதிர்பொருள் இருக்கும். ஆனால் ரத்த சிவப்பணுக்கு மேலே அந்த ஆன்டிஜன் மட்டும் இருக்காது, எதிர்பொருள் தூண்டி மட்டும் இருக்காது. சரிங்களா, அப்படி இல்லாதனால தான் இந்த ரத்த தொகுதியை, ஓ ரத்த தொகுதியை எந்த மனிதருக்கு வேணாலும் நீங்கள் பரிசாக தரலாம் கேட்குறப்ப, ஓ ரத்த தொகுதி மட்டும். அதனால தான் பொது கொடையாளர்கள் யாருக்கு வேணாலும் வாரி வழங்கலாம், கொடையாக தானம் அளிக்கலாம். அதனால் பொது கொடையாளர்கள் என நீங்கள் கூறலாம் ஓ ரத்த வகை. 1902 லேண்ட்ஸ்டெய்னரனுடைய மாணவர்களாகிய வாண்டி காஸ்டெல் மற்றும் ஸ்டூர்லி என்பவர்கள் மிகவும் அரிதான ஏபி என்ற 4ஆம் ரத்த வகையை கண்டுபிடித்தனர். சரிங்களா, 1900 கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலாச்சு பாருங்கள், 118 வருஷம் ஆச்சு இதெல்லாம் நடந்து. ஆனால் இன்றைக்கி நம்ம ரத்த தொகுதினா புதுசாக படிச்சுட்டு இருக்கிறோம். இதான் இயற்கையின் அதிசயமே. ஓகே, ஸோ 1902 லேண்ட்ஸ்டெய்னரனுடைய மாணவர்களாகிய வாண்டி காஸ்டெல் மற்றும் ஸ்டூர்லி இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மிகவும் அரிதான ஏபி என்ற 4ஆம் ரத்த வகையை கண்டுபிடித்தனர். இந்த ஏபி அப்படிங்கிறவங்க என்னென்னா பொது பெறுநர்னு சொல்லும். பொதுவாக யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. இவங்க கொடுக்கறது கஷ்டம், ஆனால் யார் கொடுத்தாலும் வாங்கி கொள்ளலாம். ஏபி ரத்த குரூப் இருக்காங்க இல்லையா, யார் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா இவர்களுடைய ரத்தத்தில் ரத்த சிவப்பணு இருக்கு இல்லைங்களா, ரத்த சிவப்பணுவில் ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும். அதாவது ஏ எதிர்பொருள் தூண்டியும் இருக்கும், பி எதிர்பொருள் தூண்டியும் இருக்கும். சரிங்களா, ஏபியில் என்ன இருக்குங்க, இப்படி ஏபி போட்டிங்கன்னா ஏம் இருக்கும், பி இருக்கும். இது ஏ எதிர்பொருள் தூண்டி, இது பி எதிர்பொருள் தூண்டி. இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால ஏபி ரத்த குரூப்பில் இந்த 2 ஏ எதிர்பொருள் தூண்டி, பி எதிர்பொருள் தூண்டி, இந்த ரெண்டுமே ரத்த சிவப்பணுக்கு மேலே இருக்கிறனால இவங்க யார் ஏ குரூப்புக்கார ரத்தம் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், பி குரூப்புக்கார ரத்தம் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், ஓ குரூப்புக்கார ரத்தம் கொடுத்தாலும் வாங்கி கொள்ளலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு கிடையாது. யார் கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம், வாங்கி கொள்ளலாம். அதனால் இவங்க பொது பெறுநர்கள்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஓ குரூப்புக்காரர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஓ குரூப்புக்கார இவங்க தானம் செய்கிறவங்க தான். யாருக்கு வேணாலும் தானம் செய்வாங்க. ஆனால் யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அவங்க அது ஒரு முக சுளிக்கிறாங்க என்னன்னு தெரியல. சரிங்களா, ஓ குரூப்பார் யார் கேட்டாலும் தானம் அள்ளி கொடுத்துறாங்க தன்னுடைய ரத்தத்தை. சரிங்களா, ஆனால் யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. திருப்பி யார் நான் கொடை கொடுக்குறேன்னா வாங்க மாட்டாங்க. சரி, இந்த ஓ குரூப்புக்கார் யாருக்கிட்ட தானம் வாங்குவாங்கன்னா அதே ஓ குரூப்பார்கிட்ட மட்டும் தான் வாங்குவாங்க. ஓ குரூப் ரத்தக்காரர்கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். சரிங்களா, மாறி என்ன முடியாது, பி ரத்த குரூப்புக்கார்ட்டு ஏ ரத்த போட்டு வாங்க முடியும். ஓ கிட்ட மட்டும் வாங்கலாம். ஆனால் ஓ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏ ரத்த குரூப்புக்காரரு, பி ரத்த குரூப்புக்காரரு, ஏபி ரத்த குரூப்புக்காரரு, ஓ ரத்த குரூப்புக்காரர், இப்படி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஓ குரூப்புக்காரர் மட்டும்தான் தானமாக பெற இயலும். அதே மாதிரி ஏபி ரத்த குரூப்பாக இருக்கு இல்லைங்களா, ஏபி ரத்த குரூப்பார் யார் கொடுத்தாலும் வாங்கலாம். ஏபி ஓ 4 பேர்த்தில் யார் ரத்தம் கொடுத்தாலும் இந்த ஏபி ரத்த குரூப்புக்காரர்கள் வாங்கிக்குவாங்க. ஆனால் இதே ஏபி ரத்த குரூப்புக்காரர் ஆசைப்பட்றாங்க, தான் யாராவது ரத்தம் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஏபி குரூப்புக்காரருக்கு மட்டும் கொடையாக தானமாக வழங்க இயலும். ஏ குரூப்புக்காரருக்கோ இல்லை தனியாக பி குரூப்புக்காரருக்கோ வழங்க இயலாது. ஏபி ரத்த குரூப்புக்காரருக்கு மட்டுமே அந்த ரத்தத்தை வழங்க இயலும். சரிங்களா, இங்கே பாருங்கள். ஆக ஏபி என்ற 4ஆவது ரத்த வகையை, அதாவது பொது பெறுநர் என்பதை கண்டுபிடித்தனர். இங்கே பாருங்கள், 1925 பெர்னஸ்டீன் என்பவர் மனிதனின் பல்வேறு, சரிங்களா, ஸோ 1925 பெர்னஸ்டீன் என்பவர் மனிதனின் பல்வேறு இரத்த வகைகளின் மரபு கடத்தல் பல்கூட்டு அல்லீல்களால் நிர்ணயிக்கப்படுகிறது என கண்டறிந்தார். மரபு கடத்தல், மரபு பண்பாது அடுத்த தலைமுறைக்கு சந்ததியில் கடத்தப்படுது இல்லைங்களா, ஸோ அடுத்த தலைமுறை கடத்தப்படுதுங்களா, ஸோ அந்த மரபு கடத்தலானது பல்கூட்டு அல்லீல்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ பல அல்லீல்கள் கூட்டாக இணைந்து சில அல்லது மரபு கடத்தல் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார். இப்போது எந்த ஒரு நபரின் இரத்த வகையும் நிர்ணயிப்பது குரோமோசோம். சரிங்களா, எந்த ஒரு நபரின் இரத்த வகை யார் நிர்ணயிக்கிறா, ஏ ரத்த வகையோ, பி ரத்த வகையோ, ஏபி ரத்த வகையோ, ஓ ரத்த வகையோ, மொத்தத்தில் இரத்த வகையை நிர்ணயிப்பது குரோமோசோம். அந்த குரோமோசோம் எந்த குரோமோசோம் தெரியுமா, நம்ம உடம்பில் 46 குரோமோசோம் இருக்குது. இந்த 46ல் எந்த குரோமோசோம் இரத்த தொகுதி தீர்மானிக்குன்னு தெரியுங்களா, வேறு ஒன்றும் இல்லைங்க, 9வது குரோமோசோம். சரிங்களா,
நமது உடம்புல 9வது குரோமோசோம் 46 இருக்குது. அதில் 9வது குரோமோசோம் தான் இரத்த தொகுதியை தீர்மானிக்குது. அந்த 9வது குரோமோசோமில் ஒரு 3 அல்லீல்கள் 3 ஜீன்கள் இருக்குது. அதுதான் இரத்த தொகுதியை வந்து தீர்மானிக்குது. ஏவா பிவா ஏபி ஓன்னு தீர்மானிக்கும். இங்கே பாரு. ஸோ இரத்த வகையை கட்டுப்படுத்தும் மரபணு எல் அல்லது ஐ என குறிப்பிடப்படுகிறது. எந்தெந்த மரபணுக்கள் இரத்த தொகுதியை கட்டுப்படுத்துகிறதோ, இரத்த தொகுதி உருவாவதற்கு காரணமாக அமைகிறதோ, ஸோ அதை வந்து எல்லுன்னு சொல்லலாம், ஐன்னு சொல்லலாம். இப்போ அந்த எல் கேபிட்டல் எல்னு என்னென்னு பாருங்க. பெரிய எல்லுக்கெல்லாம் இது பாரு எல் என்பது அதை கண்டுபிடித்த லேண்ட்ஸ்டெய்னர் அப்படிங்கிறது குறிக்கும். ஏன்னா லேண்ட்ஸ்டெய்னர் தான் இரத்த தொகுதி உள்ள ஆன்டிஜன் ஆன்டிபாடி கண்டுபிடிச்சார். அப்போ லேண்ட்ஸ்டெய்னர் எல்லுன்னு சொல்லுவோம். ஐ என்பது ஐசோ அக்ளூட்டினேஷன் என குறிக்கும். அக்ளூட்டினேஷன் அப்படின்னா ஆன்டிபாடி, சரிங்களா? ஆன்டிபாடி. அந்த ஸ்மால் ஐ அதாவது கேபிட்டல் ஐ, எல்லுங்கிறது லேண்ட்ஸ்டெய்னரை குறிக்கிற வார்த்தை. ஐ கேபிட்டல் ஐ அப்படிங்கிறது அக்ளூட்டினேஷன். அக்ளூட்டினேஷன்னா அது ஒரு செயலை சுட்டி காட்டுற வார்த்தை. அக்ளூட்டின் அப்படிங்கிற வார்த்தை எதிர்பொருள். ஆன்டிபாடின்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஆன்டிபாடி எதிர்பொருள்னு சொல்ல முடியுங்களா? அந்த எதிர்பொருளுக்கு இன்னொரு பேர் தான் அக்ளூட்டின்னு சொல்லும், சரிங்களா? அக்ளூட்டினேஷன்னா அந்த எதிர்பொருள்களால் ரத்தம் உறையுது இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சியை அக்ளூட்டினேஷன் சொல்லும். அப்போ 2 காரணி சொல்கிறாங்க. எல்லுனா லேண்ட்ஸ்டெய்னரையும், ஐ அப்படின்னா ஐசோ அக்ளூட்டினேஷன். அக்ளூட்டினேஷன் அப்படின்னா ரத்தம் உறைதல். ஐசோ அக்ளூட்டினேஷன் இரண்டையும் குறிக்கிறது. இப்போ இங்கே பாருங்க, மரபணு ஐயானது ஒரு மரபணு ஒரு ஜீன் இருக்குது, அது ஐன்னு சொல்கிறோம். ஐ என்பது எப்படி பார்த்தோன்னா அது என்னென்ன 3 வடிவத்தில் இருக்குது பாரு. ஐஏ, ஐபி, ஐஓ. ஐஏங்கிறது இது ஒரு அல்லீல், ஒரு ஜீன். ஐபிங்கிறது ஒரு ஜீன், ஐஓங்கிறது. ஏன்னா 3 அல்லீல் வடிவங்களை கொண்டுள்ளது, சரிங்களா? இப்போ ஜீன் ஐ அப்படிங்கிற ஜீன், ஐங்கிற மரபணு 3 அல்லீல் வடிவத்தில் இருக்கும். அல்லீலுங்கிறது ஜீனுடைய மாற்று வடிவம் தான், சரிங்களா? ஒன்றா கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஐ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஐபி, கேபிட்டல் ஐஓ, ஐஏ, ஐபி, ஐஓ என 3 அல்லீல் வடிவங்களை கொண்டிருக்கும். இங்கே பாருங்க, ஐஏ அல்லீல் எதிர்பொருள் தூண்டி ஏயும், ஐபி அல்லீல் இங்கே பாருங்கள் ஐஏ அல்லீல், சரிங்களா? ஒருவேளை ஐஏ அல்லீல் இருந்துச்சுன்னா அப்படியே அதனுடைய எதிர்பொருள் தூண்டி என்ன இருக்கும், அதாவது ஆன்டிஜன் என்ன இருக்கும், ஏ இருக்கும். இங்கே ஏ வரும்னா இங்கே ஏ தான் இருக்கும். ஐபி அல்லீல் அப்படின்னா ஒருவேளை ஐபி அல்லீல்னா இங்கே எதிர்பொருள் தூண்டி அதாவது ஆன்டிஜன் அதாவது எதிர்பொருள் தூண்டி இருக்குன்னா பி. அப்போ ஐபின்னா இங்கே ஐபி பி தான் இருக்கும், சரிங்களா? என குறிக்கிறது. ஆனால் ஐஓ அல்லீல் எந்த ஒரு எதிர்பொருள் தூண்டியும் குறிக்கவில்லை. ஐஓ அப்படிங்கிறது ஓங்கிற ரத்த தொகுதி, அதாவது ஒரு மனிதனுடைய ரத்தம் வந்து ஓ ரத்த தொகுதினா அவங்களுடைய ரத்த சிவப்பணுக்கு மேலே ஏ எதிர்பொருள் தூண்டியோ பி எதிர்பொருள் தூண்டியோ இருக்காது. அதனால தான் இப்போ ஒரு வேளை ஒரு மனிதனோட ஐஓ ஓ ரத்த குரூப்பாக இருந்தாங்கன்னா அப்போது ஓ அல்லீல் வச்சுருப்பாங்க, ஐஓ அல்லீல் வச்சுருப்பாங்க. இவங்களில் வந்து எந்த ஒரு எதிர்பொருள் தூண்டி அதாவது ஆன்டிஜன்களும் ரத்த சிவப்பணுக்கு மேலே இருக்காது. ஓகே. ஸோ சில சமயத்தில் சில கண்ணீர், உமிழ்நீர் போன்ற உடல் திரவத்தில் எதிர்பொருள் தூண்டிகள் காணப்படும். அவங்களுடைய கண்ணீரில் பார்த்தாலே தெரிஞ்சிடும், டியர்னு சொல்லும், சரிங்களா? சில மனிதர்களுடைய கண்ணீர், உமிழ்நீர், எச்சில் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உடல் திரவத்தில் எதிர்பொருள் தூண்டிகள் ஆன்டிஜன்னு சொல்லும், எதிர்பொருள் தூண்டிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள சுரப்பாளர்கள் எனலாம். நோட் பண்ணி சொல்லணும், சுரப்பாளர்கள். அடுத்து 3 மார்க் சுரப்பாளர்கள் எனலாம், சரிங்களா? 3 மார்க் செக்ரீட்டர்னு சொல்லும், சரிங்களா? சுரப்பாளர் 3 மார்க். அதாவது கண்ணீர், உமிழ்நீர் ரெண்டுலேயுமே எதிர்பொருள் தூண்டி ஆன்டிஜன்கள் இருந்து என்ன சொல்லுவாள், சுரப்பா நிற்கிறோம், சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸி தாங்க இது. நல்லா கவனிச்சிங்கன்னா பக்காவே எழுதலாம். ரொம்ப பக்கா சூப்பரான டாபிக் இது, சரிங்களா? நான் ஏற்கனவே நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன் வாயிலே. நான் சொன்ன விளக்கத்தை மட்டும் தெளிவாக மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா அருமையாக மார்க் வாங்கலாம், ஃபுல் மார்க். யூ கேன் கெட் மேக்ஸிமம் மார்க். பாருங்கள், ஸோ ஒவ்வொரு ஐஏ மற்றும் ஐபி அல்லீலும் இங்கே பாருங்கள், ஐஏ அப்படிங்கிறது ஏ ரத்த தொகுதியை தீர்மானிக்கும், சரிங்களா? ஏ ரத்த குரூப். ஐபி அப்படிங்கிறது பி ரத்த குறியை தெரிக்கும், சரிங்களா? ஆனால் சில மனிதர்களில் ஏபி ரத்த ஓன்னு ஒன்று வருது பார்த்துருங்களா? உங்கள்கிட்ட கேட்டால் ஏபி பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, ஏபி நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை நான் வேறு கிளாஸில் பார்க்கலாம், அதை நான் வேறு கருத்து சொல்கிறேன், சரிங்களா? பாசிட்டிவ் இப்போ ஏபிங்கிற ரத்த தொகுதி மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம்.
அந்த பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம அது வேறு நாள் பார்த்துக்கலாம், அது வேறு கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ ஐஏ ஐபி அல்லீலும் 2 அல்லீல் இருக்குது. ஐஏ அல்லீல் தனியாக இருந்துச்சுன்னா ஏ ரத்த குரூப் உருவாக்கு, ஐபி அல்லீல் தனியாக இருந்தால் பி ரத்த குரூப் உருவாக்கு. இப்போ 2 ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஐஏ ஐபி அப்படிங்கிற 2 அல்லீல் ஒன்றா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ரத்த குரூப் கிடைக்கும். அந்த மனிதனை பிறக்கிற குழந்தை ஏபி 2 கலந்த ரத்த குரூப்பாக பிறக்கும். இங்கே பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஐஏ மற்றும் ஐபி அல்லீலும் டிரான்ஸ்பிரேஸ் நொதியினை உற்பத்தி செய்கின்றது. நல்லா மைண்டில் வச்சுங்க, இது 1 மார்க் நோட் பண்ணி. டிரான்ஸ்பிரேஸ், அது எந்த டிரான்ஸ்பிரேஸ்னு அப்புறம் பார்க்கலாம். இந்த ரேஸ்னு முடிஞ்சாலே நொதியை சுட்டி காட்டுற வார்த்தை அது ஏஸ். இங்கே பாருங்கள். அப்போ ஐஏ அல்லீலும் ஐபி அல்லீலும் டிரான்ஸ்பிரேஸ் நொதியினை உற்பத்தி செய்கின்றது. பொதுவாக பார்த்துங்க, இப்போ ஒரு வேளை ஒரு மனிதன் சரிங்களா ஏ ரத்த குரூப்பாக இருக்கிறான், ஏ ரத்த தொகுதி, நம்ம சந்திக்கிற ஒரு மனிதர் ஏ ரத்த தொகுதியாக இருக்கார். இப்போ அவருடைய உடம்புல அல்லீல் என்ன இருக்குன்னா ஐஏ அல்லீல் இருக்கும். அந்த ஐஏ ஜீன் ஜீனுடைய ஒரு மாற்று வடிவம் தான். இந்த ஐஏ அல்லீல் என்ன பண்ணும்னா ஒரு நொதி உற்பத்தி பண்ணுது. அதுக்கு பேர் என்ன? என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். அந்த நொதியோட பேர் என்னங்க? ஐஏ அல்லீலானது என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ், என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற நொதி உற்பத்தி பண்ணுது. சரிங்களா? அந்த நொதி என்ன பண்ணும்னா என் அசிட்டைல் கேலக்டோசமைனை தன்னோட சேர்த்திக்கும். சரிங்களா? என் அசிட்டைல் கேலக்டோசமைன் இருக்குது பாரு, என் அசிட்டைல் கேலக்டோசமைன், இது ஒரு வேதிப்பொருள். சரிங்களா? இது நம்ம அந்த ஐஏ அப்படிங்கிற, அதாவது ஏ ரத்த தொகுதி உருவாகணும்னா இந்த என் அசிட்டைல் கேலக்டோசமைன் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? இந்த பொருள் இன்னும் அந்த என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்பிரேஸ் நொதியோடு சேரணும். இந்த 2 சேர்ந்துனா தான் நம்மளுக்கு ஐஏ ரத்த தொகுதி கிடைக்கும். அது எப்படி கொடுத்துறோம் பாரு, ஐஏ அல்லீல் என் அசிட்டைல் கேலக்டேஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் நொதியை சுரைக்கிறது. சுரந்த பின்னாடி இந்த என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் நொதி என்ன பண்ணும்னா என் அசிட்டைல் கேலக்டோசமைனை தன்னுடன் சேர்த்து கொள்கிறது. சரிங்களா? இது அந்த ஏ ரத்த தொகுதி உள்ள மனிதர்களுடைய அந்த நொதியினுடைய செயல்பாடு. ஒருவேளை ஐபி அல்லீல் ஒரு மனிதனோட உடம்புல பி ரத்த தொகுதி உருவாது, பி குரூப்பாக இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லீல் பார்த்தீங்கன்னா ஐபின்னு இருக்கும். ஐங்கிறது அக்ளூட்டினேஷன் சொல்லும், பிங்கிற அந்த ரத்த தொகுதி ஐபின்னு சொல்லும். ஸோ ஐபி அல்லீல் எந்த நொதி உற்பத்தி பண்ணும்னா கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்னும் நொதியை சுரைக்கிறது. நல்ல மைண்டில் வச்சுக்கணும். பேர் என்னங்க? கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற நொதியை சுரைக்கிறது. ஐபி அல்லீலானது கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்ற நொதியை சுரைக்கிறது. சரிங்களா? இந்த கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்ன பண்ணணும், உடனடியாக அந்த கேலக்டோஸை, சரிங்களா, இந்த கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்ன பண்ணும்னா அந்த நொதி என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல இருக்கிற கேலக்டோஸ் இருக்கும் இல்லையா, கேலக்டோஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கரையோட ஒரு வடிவம். சரிங்களா? அந்த கேலக்டோஸை ஹச் பொருள் எனப்படும் மூலப்பொருளோடு சேர்க்கிறது. இப்போ நம்ம உடம்புல கேலக்டோஸ்னு ஒரு பொருள் இருக்குங்க, அந்த பொருளை ஹச் பொருள் என அழைக்கக்கூடிய மூலப்பொருளோடு சேர்த்து வைக்கிறது இந்த கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். அப்போ கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸோட முக்கிய வேலை என்ன? நமது உடலில் உள்ள இந்த கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்ற நொதி நமது உடலில் உள்ள கேலக்டோஸ் என்ற பொருளை ஹச் பொருள் என அழைக்கக்கூடிய மூலப்பொருளும் சேர்த்து வைக்கிறது. சரிங்களா? இது பி அல்லீல், ஐபி அல்லீல். 3வது பாருங்கள், இது 3வது. இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இது என்ன பண்ணுதுன்னா ஐஓ ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தா ஐஏங்கிறதும் ஓங்கு பண்பு, ஐபி அப்படிங்கிறது ஓங்கு பண்பு, ஐஓ அப்படிங்கிறது ஒடுங்கு பண்பு. இங்கே பாருங்கள், ஐஓ அல்லீல் டிரான்ஸ்ஃபரேஸ் நொதி எதையும் சுரப்பதில்லை. சரிங்களா? இது ஒடுங்கு பண்பு. ஐஓங்கிறது என்னது? ஒடுங்கு பண்பு. அப்போ ஒடுங்கு பண்பு தன்மை இருந்தால் அதுகளால் என்ன பண்ண முடியாதுங்க, நொதி உற்பத்தி செய்வதில்லை. இங்கே பாருங்கள். ஸோ ஐஓ அல்லீல்கள் டிரான்ஸ்பிரேஸ் நொதியை சுரப்பதில்லை. எனவே இவைகளை வெற்று அல்லீல்கள் என்கிறோம். 3 மார்க் கேட்பாங்க. வெற்று அல்லீல் என்றால் என்ன? நல்லல்லீல்னு சொல்லுவோம். நல்லல்லீல், வெற்று அல்லீல். சரிங்களா? எந்த நொதி உற்பத்தி செய்வதில்லை.
மேலும் இவை NAG அல்லது கேலக்டோஸை மூலப்பொருளுடன் சேர்ப்பதும் இல்லை. ஏன்னா உடம்புக்குள்ள மூலப்பொருள் ஒன்று இருக்குது, அதோட NAGA சரிங்களா. NAG அது முன்னாடி ஏற்கனவே IA அல்லில் பார்த்தோம் இல்லையா, அதில் சொல்லக்கூடிய நொதியினுடைய இறுதி பொருள் பார்த்தோம் இல்லையா, அந்த NAGAவோ இல்லை கேலக்டோஸையோ மூலப்பொருளுடன் சேர்க்கக்கூடிய தன்மையில் சேர்ப்பதும் கிடையாது. சரிங்களா. ஸோ இப்போ அது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு இல்லைங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மனிதர் உடம்புல IA அப்படிங்கிற அந்த அள்ளிலும் IB அள்ளிலும் ரெண்டுமே ஓங்கு பண்ணும். சரிங்களா. ரெண்டு பேர் யாருக்கும் சலைத்தொடர் இல்லை, ரெண்டு பேர் ஓங்கு தான். A வந்து ஈக்குவலாக Bக்கு இருக்கும், A இஸ் ஈக்குவல் டு B, B இஸ் ஈக்குவல் டு A. ரெண்டு ஓங்குதன்மையோடு இருக்கும். ரெண்டுமே என்றைக்கும் A ஓங்கினா B வந்து ஒடுங்கின்னு சொல்ல முடியாது. ரெண்டு ஒரே ஈக்குவல் மட்டத்திலே தான் இருக்குது. ரெண்டு வந்து ஓங்குதன்மை, O மட்டுமே ஒடுங்குதன்மை. இங்கே பாருங்கள், புறத்தோற்ற விகிதத்தில் சரிங்களா, புறத்தோற்ற விகிதத்தில் IA மற்றும் IB அல்லீல்கள் IOவிற்கு ஓங்கிய தன்மையை கொண்டிருக்கின்றன. நீங்கள் நம்ம உடம்புல புறத்தோற்ற விகிதத்தில் IA அல்லீல் இருந்தாலும் சரி, IB அல்லீல் இருந்தாலும் சரி. ஸோ ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ IA IB அல்லீல்கள் IOவிற்கு ஓங்கிய தன்மையை கொண்டிருக்கின்றன. இப்போ IA என்ன பண்ணும்னா, IA அப்படிங்கிற அந்த அல்லீல், அந்த ஏங்கிறது வந்து ஓங்குதன்மை இல்லையா, டாமினன்ட் பண்புன்னு சொல்லும். அது என்ன பண்ணும்னா IO வந்து மிரட்டிடும். அதை வந்து என்ன பண்ணிடுங்க, சப்ரஸ் பண்ணி அதோடய செயல்பாட்டை தடுத்து வச்சிடும், நிறுத்தி வச்சிடும், மிரட்டி வச்சிடும். சரிங்களா. ஏன்னா அது ஒடுங்கு பண்பு இல்லைங்களா, ஒடுங்கு பண்பு, அதை மிரட்டிடு. ஏங்கிறது ஓங்கு பண்பு, ஓங்கிறது ஒடுங்கு பண்பு. அப்போது அந்த ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பை வேலை செய்ய விடாமல் மிரட்டி வச்சிடும், தடுத்து வச்சிடும். அதே மாதிரி B அல்லில் இருந்தாலும் சரி, IB இருந்தாலும் சரி, B அல்லிலும் என்ன பண்ணும்னா O அல்லியில் மிரட்டிடு. ஏன்னா B அல்லில் வந்து ஓங்குதன்மை, O வந்து ஒடுங்குதன்மை. சரிங்களா. அப்போ வந்து B வந்து O அல்லியில் மிரட்டி வேலை செய்ய விடாமல் பண்ணிட்டு தடுத்து வச்சிடும். ஆக IA IB இந்த ரெண்டு அல்லிலுமே ஓவோட ஒப்பிடும்போது ஓங்குதன்மை, ஓவிற்கு ஓங்குதன்மையாக உள்ளது. இங்கே பாரு, அதான் சொல்கிறேன். ஸோ புறத்தோற்ற விகிதத்தில் IA மற்றும் IB இரண்டு அல்லீல்களும் IOவிற்கு ஓங்கிய தன்மையாக விளங்குகின்றது. ஆனால் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று ஓங்குதன்மையுடன் இருப்பதால் இது இணையோங்குதன்மை என்கிறோம். இதுவரைக்கும் எழுதுனுங்க 3 மார்க் இணையோங்குதன்மை என்றால் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் IA IB இந்த ரெண்டையும் ஓவோட நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா சரிங்களா, IB IA ரெண்டு ஓங்குதன்மை. அப்போ அந்த ஓவை விட்டுட்டு IA IB இந்த ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா ரெண்டுமே ஓங்குதன்மை. இந்த மாதிரி ரெண்டு ஜீன்களுமே ஓங்கு நிலையில் காணப்பட்டால் இணை ஓங்குதன்மை, இணைந்து ஓங்கு பண்பை வெளிப்படுத்துதல் இணை ஓங்குதன்மைன்னு சொல்லுவோம். கோ டாமினன்ஸ்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். ஒன்று ஓங்கு ஒன்று ஒடுங்குங்கிறது காமனான பண்பு. ஏன்னா இங்கே இருக்குது, ரெண்டு ஜீன் இருக்குது, ரெண்டுமே ஓங்கு பண்பு, ஒன்றுக்கு ஒன்று சளைக்கலை, யாரையும் மிரட்ட முடியல, நீ வேலை செய்யாதுன்னு சொல்ல முடியல, ரெண்டுமே ஓங்கி நிற்கிறது. இந்த மாதிரி ரெண்டு ஜீனுமே ஒரு செயல்பாட்டில் ஓங்கி நின்று ஒரு வேலையை நன்றாக முடித்தால் இந்த இரண்டு ஜீன்களையும் இணை ஓங்குதன்மை என்கிறோம். இணை ஓங்குதன்மை அல்லது கோடாமினன்ஸ் அழைக்கப்படுகிறது. சரிங்களா. என்ன சொல்ல, இணை ஓங்குதன்மைன்னு சொல்லுவோம். இவற்றில் ஓங்கு பண்பு சார்ந்த படிநிலை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. IA இஸ் ஈக்குவல் டு IB கரெக்டுங்களா. IA வந்து எதுக்கு சமமானது, IBக்கு சமமானது இல்லைங்களா. IA வந்து IBக்கு வந்து சமமானது. ஆனால் இந்த IA IB ரெண்டு பேர்த்துக்கு சமம் இல்லை. யாருக்கு, IO இருக்கு இல்லைங்களா. IOவை விட இந்த IA IB வந்து ஓங்குதன்மை, இந்த வந்து ஓங்குதன்மைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டுமே IA IB ரெண்டுமே இந்த IOவை வந்து ஒடுக்கிடும். ஸோ குழந்தைகள் தங்கள் பெற்றோர்கள் வந்து இந்த 3 அல்லீல்களில் ஏதேனும் ஒன்றை பெறுகின்றன. ஒன்றா IAவை பெறுவாங்க, இல்லைன்னா IBயை பெறுவாங்கன்னு IO பெறுவாங்க. மொத்தத்தில் 3 ஏதோ ஒரு அல்லீலை பெற்றுக்கொள்கின்றனர். இதனால் 6 வகையான மரபணு வகைகளும் 4 வகையான இரத்த வகைகளும் புறத்தோற்ற ஆக்கமும் பெறுகின்றன. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6 வகையான மரபணு வகைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். IAவாக இருக்கலாம், IAIOவாக இருக்கலாம், IBIBயாக இருக்கலாம், IBIOவாக இருக்கலாம், IAIBவாக இருக்கலாம்,
IOIO என்ற 6 வகையான மரபு வகைகளை சேயுயிரிகள் கொண்டுள்ளன. இப்போ இதை இதுக்கான ஒரு அட்டவணை இருக்குது பாருங்கள், தெளிவாக பார்த்துலாம். இந்த அட்டவணை தெளிவாக பாருங்கள். இப்போ ABO ரத்த வகைகள் மரபியல் அடிப்படை பார்க்கல எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ மரபு வகை சரிங்களா, ஜெனட்டிக் கேரக்டர் ஜெனிடைப் எத்தனை. இப்போ அல்லீல் வந்து 2 ஓங்கு அல்லீல் இருக்குது, IAA IAIO IBIB IBIO IAIB IOIO. இப்போ நீங்கள் இதை நல்லா பார்த்துக்குங்க. எப்பவுமே ஒரு கேரக்டரை பயன்படுத்துறது இங்கே பாருங்கள். இப்போது A ரத்த வகை இருக்குதுன்னு வச்சுக்கோ, ரத்த வகைகள் ABO ரத்த வகைன்னு எடுத்துக்கலாம். ஒரு மனிதன் உடம்புல A ரத்த வகை இருக்குது. இப்போ A ரத்த வகை A குரூப் அப்படின்னா அவங்கள மரபணுக்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மரபணுக்கள் IA 2 இருக்கும். ரெண்டுமே ஓங்குதன்மை. இந்த 2 சேர்ந்து A ரத்த வகை உருவாக்கும். சரிங்களா. இப்போது இந்த A ரத்த வகை அப்படின்னா இவங்களுடைய ரத்த சிவப்பணுக்கு இல்லைங்களா, ரத்த சிவப்பணுக்கு மேலே எந்த எதிர்பொருள் தூண்டி ஆன்டிஜன் இருக்குன்னா A வகை. சரிங்களா. இதே இந்த A ரத்த வகை மனிதர்களுடைய ரத்தத்தை எடுத்து சீரம்னு சொல்லும் இல்லைங்களா, அதை வந்து ஆராய்ஞ்சிங்கன்னா அது என்ன ஆன்டிபாடி எதிர்பொருள் இருக்குன்னா பிளாஸ்மாவில் காணப்படும் எதிர்பொருட்கள் ஆன்டிபாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்பி ஆன்டிபாடி பின்னு சொல்லு, ஆன்டிபின்னு சொல்லு, எதிர்பின்னு சொல்லும். சரிங்களா. அப்போ A குரூப்னா A எதிர்பொருள் தூண்டியும் அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய எதிர்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா AB சரி B ஆன்டிபாடி B எதிர்பொருள் இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை ஒரு மனிதனோட உடம்புல IAIO ஒரு ஜீன் ஏவாக இருக்குது, இன்னொரு ஜீன் ஓவாக இருக்குது. இப்போ ஏங்கிறது டாமினன்ட் தானே, ஒடுங்கு பண்பு இல்லையா, ஓங்கிறது ஒடுங்கு பண்பு. அப்போ யாரை மிரட்டிடுவா, யாருடைய செயல்பாட்டை தடுப்பா, இந்த ஏங்கிற ஓங்கு ஜீனானது ஒடுங்கு ஜீனாகிய ஓவினுடைய செயல்பாட்டை தடுத்து விடும், செயல்படாமல் மிரட்டி வைத்து விடும். அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ இந்த ஓங்கு பண்பு இருக்கிறதுனால ஓங்கு பண்பு இங்கே இருக்கிறதுனால அப்போ தோன்றக்கூடிய ரத்த வகையும் ஏவாகத்தான் இருக்கும். தோன்றக்கூடிய ரத்த வகைன்னு இருக்குது, ஏவாக தான் இருக்கும். ஸோ அந்த A வகை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ரத்த சிவப்பில் A வகை எதிர்பொருள் தூண்டி இருக்கும். ஸோ அவங்களுடைய ரத்தத்தில் எதிர்பொருள் Bயாக தான் இருக்கும். ஒருவேளை ஒரு மனிதனோட ரத்தம் B ரத்த குரூப்பாக இருக்குது, B ரத்த வகைன்னு சொல்லுவோம். இப்போ B ரத்த வகை அப்படின்னா அவங்க உடம்புல 2 வகையான ஜீன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டுமே BBன்னு இருக்கும். 2 அல்லீல்களுக்கு 2 ஜீன்களுக்கு B2 இருக்கும். ஸோ அப்போ BBன்னா ரெண்டுமே டாமினன்ட் தானே, அப்போ கண்டிப்பாக B ரத்த வகை வரும். அதே மாதிரி அவங்களுடைய ரத்த சிவப்பணுவை எடுத்து பார்த்திங்கன்னா B எதிர்பொருள் தூண்டி B ஆன்டிஜன் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ரத்த பிளாஸ்மாவில் எதிர்பொருள் அதாவது ஆன்டிபாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா A ஆன்டிபாடி இருக்கும், A எதிர் A இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை ஒரு மனிதனோட உடம்புல 2 ஜீன்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு ஜீன் B இன்னொரு ஜீன் O. சரிங்களா. இப்போ இதில் யார் ஓங்கு பண்பு, இதில் ஓங்கு பண்புங்கிறது B வந்து ஓங்கிறது ஒடுங்கு பண்பு, Bங்கிறது என்னது, Bங்கிறது ஓங்கு பண்பு. இப்போ இதில் இந்த B அப்படிங்கிறது ஓங்கு பண்பு, ஓங்கிறது ஒடுங்கு பண்பு. இப்போ இந்த ஓங்கு பண்பு என்ன பண்ணும், ஒடுங்கு பண்பு ஓவை வந்து மிரட்டி வேலை செய்ய விடாமல் தடுத்து ஸோ அதோட செயல்பாட்டை தடுத்து வைத்துவிடும். அப்போ இங்கே வந்து ஓங்கு பண்பு என்போ அதுதான் யோகினிக்கு. அப்போ ரத்த வகையும் B தான் உருவாகும். ஸோ அதனுடைய அந்த B ரத்த வகையில் அந்த ரத்த சிவப்பணுக்கு மேலே AB சரி Bங்கிற எதிர்பொருள் தூண்டி இருக்கும். ஸோ அதே அவங்களுடைய ரத்தத்தை வடிகட்டி பிளாஸ்மா எடுத்திங்கன்னா பிளாஸ்மாவில் எதிர்பொருள் தூண்டி A இருக்கும், சரி எதிர்பொருள் A இருக்கும், ஆன்டிபாடி A இருக்கும். சரிங்களா. அதுக்கடுத்தது ஒருவேளை ஒரு மனிதனோட உடம்புல 2 ஓங்கு பண்புடைய அல்லீல்கள் இருக்கும். IA அப்படிங்கிற ஒரு அல்லீலும் IB என்ற அல்லீல் 2 ஜீன்கள் இருக்குது. இப்போ ஏங்கிறதும் ஓங்கு பண்பு, Bங்கிறதும் ஓங்கு பண்பு. யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். A வந்து Bயை மிரட்டி அதோட வேலையை தடுக்க முடியாது. B வந்து நான் தான் ஓங்கு பண்பு என்று நினைத்து Aவை வந்து மிரட்டி Aனுடைய செயல்பாட்டை தடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஓங்கு பண்பு, நான் தான் சொல்லிட்டு நிமிர்ந்து நிற்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சதுன்னா சரிங்களா, ஒரு குழந்தையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல என்ன மாதிரி ரத்தம் இருக்குன்னா 2 இணைஞ்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா AB ரத்த வகை உருவாகிறது. AB ரெண்டுமே ஓங்கு பண்பு, யாரையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த குழந்தையோட ரத்த வகை பார்த்தீங்கன்னா AB ஆயிடும். சரிங்களா. அதே மாதிரி அவங்களுடைய ரத்த சிவப்பணுவனுடைய மேல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 ஆன்டிஜனுமே இருக்கும், 2 எதிர்பொருள் தூண்டியும் இருக்குது. A எதிர்பொருள் தூண்டியும் இருக்கும், B எதிர்பொருள் தூண்டியும் இருக்கும். ஆனால் அவங்க ரத்தத்தில் பிளாஸ்மாவில் எதிர்பொருள் என்கிற ஆன்டிபாடி இருக்காது.
ஏற்பில் இல்லை. சரிங்களா? ஒருவேளை ஒரு மனிதனோட ரத்தத்தில் அடுத்து பாருங்கள், ஒருவேளை ஒரு மனிதன் ரத்தத்தில் 2 அல்லீல் இருக்குது, 2 அல்லீலுமே ஓன்னு இருக்குது, ஓ ரத்த வகை. இப்போ இந்த ஓ அப்படிங்கிறது ஒடுங்கு பண்பு, 2மே ஒடுங்கு பண்பு. அப்போ வரக்கூடிய தலைமுறையும் ஒடுங்கு பண்பாக தான் இருக்கும். அப்போ அதே ஓ ஏற்படுகிறது. அது அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து ரத்தம் ஆர்பிசி, ஓ ரத்த குரூப்காரனுடைய ஆர்பிசி எடுத்து, ஸோ அவங்களுடைய அந்த ஆர்பிசிக்கு மேலே இருக்கக்கூடிய எதிர்பொருள் தூண்டி என அழைக்கக்கூடிய அந்த ஆன்டிஜன்கள் பார்த்திங்கன்னா ஏ ஆன்டிஜனும் இருக்காது, பி ஆன்டிஜனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. மொட்டையாக வேறு ஆர்பிசி மட்டும் இருக்கும். சரிங்களா? ஆனால் இவங்க உடம்புல எதிர்பொருள் இருக்கும். ரத்த பிளாஸ்மாவில் பார்த்திங்கன்னா எதிர்பொருள் இருக்கும். அதாவது எதிர்பொருள் என்னது? ஆன்டிபாடி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர் ஏ, ஆன்டிபாடி ஏ, ஆன்டிபாடி பி என்ற 2 பொருட்களும் இருக்கும். 2மே இருக்கும். சரிங்களா? இந்த அட்டவணை புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. நான் சொன்ன கான்செப்ட்டை நல்லா நறுக்குன்னு மைண்டில் போட்டு வச்சிங்கன்னா ஜம்முன்னு எழுதி ஃபுல் மார்க் வாங்கலாம். புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ இத்துடன் இன்றைய வகுப்பு முடிஞ்சுது. ஸோ இந்த ஏபிஓ ரத்த வகை ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு டைம் 2 டைம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நிறையா தகவல் கிடைக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த புதிய தகவலுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.